வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சுந்தர். என்னென்னு பார்த்தா புதுசாக ஒரு பொருளை கிளப்பியிருக்காங்க. நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண வந்தோம். அது முன்கூட்டியே அந்த டிஎஸ்பிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நாடகம் பண்ணுறாரு. சார் எத்தனை வருஷம் சார்? ஒரு 7 வருஷம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணலான்னு இருந்தோம். எத்தனை வருஷம் ஆச்சு? சரி, ஒரு 7 வருஷம் பொறுமையாக இருங்க, யோசனை பண்ணுங்கள். சஸ்பெண்ட் பண்ணாமல் வேணாமான்னு சஸ்பெண்ட் பண்ணலான்னு இருந்தாங்களாம். டிஎஸ்பிக்கு அவர் யார் சஸ்பெண்ட் பண்ணலான்னு இருந்தவர், அவருக்கு வேலை பார்த்த டிரைவர் சொல்லிட்டாராம். அதனால் டிரைவரும் சஸ்பெண்டு. சரவணன் சொல்லிட்டு ஒரு டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சரியாக போச்சா? நான் என்ன சொல்கிறேன், சஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்துச்சு. அது முன்கூட்டியே தெரிஞ்சு ஒரு நாடகம் பண்ணுறாரு. எப்போ சார் நாடகம் பண்ணுவார்? நாடகம் பண்ணுறதுனா கொட்டை குனி. ஃபஸ்ட்டு வாட்டி கொட்டும் போது நாடகம் பண்ணியிருப்பார். கொட்டை குனிஞ்சுன்னு சொல்ல மாட்டார். அவர் கேட்டது 2 தான். கொடுத்த வாகனம் எங்கே வாபஸ் எடுத்துட்டீங்க. அப்போ உங்கள் பதில் என்ன? இதெல்லாம் காரணமே இல்லை. அதாவது அவங்க தப்புன்ட்டார். அது நடவடிக்கை எடுக்க இருந்தோம், சஸ்பெண்ட் பண்ண இருந்தோம், எல்லாமே இருந்தோம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அதிகாரம் இல்லை சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்தது தான் ஒரு காரணத்தை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதனால் சஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தோம் அப்படின்றதெல்லாம் நினச்சோம், காயப்பட்டோம். இதெல்லாம் நினச்சோம், காயப்பட்டதுதான் ஒரு காரணமே இல்லை சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு காரணமே இல்லை இதெல்லாம். அதாவது மேலதிகாரிங்க தப்பு பண்ணுறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை ஒரு காரணம் காட்டி நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தோம். அது முன்கூட்டியே தெரிஞ்சு நாடகம் பண்ணுறீங்க. இதெல்லாம் காரணமே இல்லை சார். நீங்கள் சொல்கிறதுலாம் அப்பட்டமான போய். அதாவது ஒரு கார் எடுத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. எடுத்த கார் ஊடகம் மூலிமா எனக்கு புலோரன்னு சொல்கிறீங்க. ஊடகம் மூலிமா தான் எனக்கு தெரிவிச்சு புலோரன். அப்போ கொடுத்த கார் என்ன சார்? நீங்கள் உடனே கொடுத்துருன்றீங்க. எல்லாத்தையும் சொல்லி கடைசியாக தான் சஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தோம். அதை முன்கூட்டி இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாமே. எதுக்கு நாங்கள் காரை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு முடியாத பட்சத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்ணுறது இருந்தோம். அவர் முன்கூட்டி இதெல்லாம் நான் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க சார். ஆனால் மானங்கிட்ட மாதிரி ஒரு பதில் சொல்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்கள் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பொய் என்ன நல்லா தெரியும் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஒன்றும் படிக்காத முட்டாளுங்களே. எல்லாருமே படிக்காத முட்டாளுங்க. படிக்காதவங்க தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. படித்தவங்க கூட நீங்கள் சொல்கிறது ஓரளவுக்கு நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்காதவங்க நம்புவாங்கன்னு சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க சார். நீங்கள் சொல்கிற போய் காரை கொடுத்தோம், அது வேறு ஒரு காரை கொடுத்தோம், ஓடுற நிலைமை இல்லை, அதுக்கு வாபஸ் கொடுத்தோம், அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறீங்க. எல்லா கதையும் சொன்னதுக்கப்புறம் சஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தோம். அந்த விஷயம் எங்ககிட்ட சஸ்பெண்ட் பண்ணுறவர் இருந்தவர் டிரைவரு கசிய விட்டார். அதனால் அவரையும் சஸ்பெண்டு. அவர் சஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் பண்ண தப்பெல்லாம் சரியாயிருமா? அவர் கேட்டது ஒன்று, ஊதிய உயர்வு, சம்பளம், சரிங்களா, போட்டேன்றீங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ சஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தோம், நினச்சோம், காயப்பட்டோம். இதெல்லாம் என்ன காரணம் சார்? ஒரு பாமரர் கூட நீங்கள் சொல்கிற பொய்யை நம்ப மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு படிக்காதவன் தெளிவாக யோசிப்பான், படித்தவங்க கூட நம்ப மாட்டான். அப்படி தான் சொல்லணும் உங்களுக்கு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி நியாயமாக வேலை பார்க்குறவங்களுக்கு, தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும் மக்கள் தண்டிங்கன்னு சொல்லி வீடியோ போட மாட்டாங்க, பகிர மாட்டாங்க. இந்த மாதிரி நல்ல அதிகாரிகள் இருக்கவங்களுக்கும் பகிர்வாங்க. என்னன்னாலும் பார்த்துக்கலாம் சார், நாங்கள் உங்க கூட இருக்கோம்னு சொல்லி நிறைய பேர் பின்னாடி வருவாங்க. நிறைய பேர் ஆடியோ கூட பார்த்தேன். சார் நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டுன்னு. நிஜமாக சொல்கிறேன், சஸ்பெண்டுக்கெலாம் பயப்படுற ஆளுங்க இல்லை. அவர் சொல்கிறதே தான். நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, வீடியோ கொடுத்தது காரணத்தை வச்சு பேட்டி கொடுத்ததை வச்சு சஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. கரெக்டு தான், அதுதான் காரணம். இப்போ என்ன நினச்சிங்க, முன்கூட்டியே நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தோம். என்ன சார் நினச்சோம், காயப்பட்டு ஒரு சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி விளாண்டுருக்கேன். மிஸ் அடிச்சிட்டான், மிஸ் கிள்ளிட்டான், அப்படி தான் நீ சொல்கிறது. காரணம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவர் கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சார். பத்திரிக்கை நண்பரை அப்ரோச் பண்ணவங்களுக்கு கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, மதுரை கோர்ட்டு பெஞ்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்களே முன்னாடி நடவடிக்கை எடுப்போன்ருப்பாங்க. அதனால் யோசனை பண்ணுங்கள், நல்லா யோசனை பண்ணுங்கள். உயர் அதிகாரிகள் யோசனை பண்ணி முடிவெடுங்க. தேங்க்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.